10வது அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பேதுரு ஒரு காட்சி காண்கின்றார். அவர் பசியாக இருக்கின்றார். அப்போது அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. வானம் திறக்கின்றது. அந்த வானத்திலிருந்து ஒரு பெரிய தார்ப்பாய் போன்ற ஒன்றில் எல்லா விதமான விலங்குகளும் நடப்பன, ஊர்வன, பரப்பன என்று அனைத்து வகையான அந்த விலங்குகளும் அதில் இருக்கின்றது. அது கீழே இறங்கி வருகின்றது. வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, பேதுருவே எழுந்து இதை நீ கொன்று சாப்பிடு என்று அந்த குரல் கூறுகிறது. உடனே பேதுரு சொல்லுகின்றார், நான் சிறு வயது முதலே அசுத்தமானதும் தீட்டானதும் எதையும் நான் சாப்பிட்டதில்லையே என்று சொன்னவுடன், கடவுள் தூய்மை என்று சொன்னதை நீ தீட்டு என்று சொல்லாதே என்று அந்த குரல் ஒலித்தது. இவ்வாறு மும்முறை நடந்ததும் அதன் பிறகு அந்த விரிப்பானது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று அந்த பகுதியில் வருகின்றது. ஆக பேதுரு கொர்நேலியு என்ற பிற இனத்தை சார்ந்த நூற்றுவ தலைவரை சந்திக்க இருந்த வேளையில் இந்த காட்சியானது கடவுளால் கொடுக்கப்படுகிறது. ஆக பிற இனத்தவர் என்று எவரும் இல்லை. கடவுளுடைய பார்வையில் அனைவரும் ஒருவரே, அனைவரும் சமமே என்பதை அந்த பகுதி பேதுருக்கு உணர்த்துகின்றது. ஆக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், சொந்த ஊரில் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக இந்த ஒரு சூழலில் ஆண்டவர் தான் இங்கே புறக்கணிக்கப்பட்டாலும் அனைத்து உலகத்திற்கும் நானே ஆண்டவர் என்பதை அவர் தன்னுடைய மக்களுக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கும் எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல சூழ்நிலைகளில் பலரிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் நாம் ஒன்று கூடி வருகிறோம். குறிப்பாக மனிதன் என்பவர் தனிமையில் இருப்பது என்பது அவர்களால் இயலாத ஒன்று. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை தனிமைப்படுத்துவது என்பதுதான். ஆக இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு இயல்பை கொண்ட மனிதர்கள் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன ஒற்றுமையை பேணுகின்றார்கள். ஆனால் நாளடைவில் அதுவே இன தூய்மை என்று மாறி நம் இனத்தை தவிர வேறு இனத்தவரை நாம் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு இறுகிய மனநிலைக்கு சென்று விடுகின்றனர். ஆக அதற்கு பெரும்பாலும் எந்த இனமும் விதிவிலக்கில்லை என்று சொல்லலாம். யூதர்கள் அதில் மிக உச்சத்தை தொட்டவர்கள். சமாரியாவின் வழியே நடந்து போகக்கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அத்தகைய ஒரு நிலையில் இருந்தவர்களிடம் ஆண்டவர் கடவுள் அனைவருக்கும் ஆனவர் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் தேவையில் இருந்த இஸ்ராயலர்களை விட பிற இனத்தவரை, நம்பிக்கை கொண்ட பிற இனத்தவரை தேடிச் சென்றார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆக இன்றைய நாளிலும் ஒருவர் எந்த ஒரு நிலையில் ஜாதியாலோ இனத்தாலோ சமயத்தாலோ தன்னை பெரியவரிடமிருந்து மற்றவர்களிடமிருந்து பிரித்து பார்க்கின்றார்களோ அவர்கள் கடவுளின் பார்வையில் தூரமாக இருக்கின்றவர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. ஆக இனம், ஜாதி, சமயம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கின்றது. யாரும் ஒருவர் நான் இந்த ஜாதி என்று தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. ஆக இது நம்மீது புகுத்தப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அடையாளத்தை தாங்கி கொண்டிருப்பது ஆண்டவருக்கு அருவருப்பானது. மாறாக அவற்றை கடந்து மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் மதிக்கக்கூடிய மனநிலையும், அவர்களும் எந்த விதத்தில் அவர்களை விட நான் உயர்ந்தவர் அல்ல, அவரும் கடவுள் பார்வையில் சமம் என்ற மனநிலையோடு மனித நேயத்தை மட்டுமே பேணக்கூடியவர்களாக நாம் வாழும்போதுதான் இறைவன் நமக்குரியவராக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த நாளில் அத்தகைய மனநிலையில் நாம் வளர வரம் வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்.